அடுத்ததா பார்க்க போற கார்ட்டூன் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்கி சான் பத்தி தான். ஜாக்கி சான்னாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இது பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாவே சூப்பர் அனிமேஷன் சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஜூட் அப்படிங்கிற குட்டி பொண்ணும் அங்கிள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் இருக்கும். இதை தொடர்ந்து ஹீலர் பாஸ்கர் சொல்ற மருந்தெல்லாம் மருத்துவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களே வணக்கம். நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், காலையில் எவ்வளோ சாப்பிட்ணும், மதியம் எவ்வளோ சாப்பிட்ணும், நைட் எவ்வளோ சாப்பிட்ணும் கேட்டு பாருங்களேன். யாருக்குமே தெரியல. சரி, தெரியல, என்ன பண்ணுறோம், ஒருத்தரை போய் பார்க்குறோம். இதில் எப்படி சாப்பிட்ணும், எவ்வளோ சாப்பிட்ணுன்னு சொல்லிக் கொடுக்குற ஒருத்தரை போய் பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பேப்பர் எடுத்து காலையில் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடு, மத்தியானம் 5 ஒரு கப்பு தக்காளி சாப்பிடு, நைட்டு 5 இட்லி சாப்பிடுன்னு சொல்கிறாங்களா? அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. இல்லை, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது எப்படி முடியும்? இப்போது ஒருத்தர் ஒரு 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு முன்னால் அவர்கிட்ட நீங்கள் கூலி வேலை செய்கிறவரா இல்லை ஒரு ரூமில் உட்காந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறவரான்னு கேட்டாரா? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு காங்கிரீட் எடுத்து கொடுக்குற ஒரு சித்தாள் வேலை பார்க்குற ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3000 சட்டி காங்கிரீட்டை தூக்கி கொடுக்குறாங்க. அப்போது எவ்வளோ பசிக்கும்? ஒருத்தர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டரில் சேரில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் அவருக்கு வேலை. அப்போ அவருக்கு வேறு மாதிரி பசிக்குமா இல்லையா? இப்போ நான் இருக்கிறேன், ஒரு சில நாளில் 8 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன், நிறைய சாப்பிடுவேன். ஒரு சில நாளில் எனக்கு பேச்சு இருக்காது, உடல் உழைப்பு இருக்காது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்லாமா இல்லையா? மாறுதா இல்லையா? அதை விடுங்க, ஒரு மனிதன் எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறது ஹைட்டு, வெயிட்டு, வயசு, கிளைமேட்டு, ஏசி, நான் ஏசி, டெம்பரேச்சரு, வெப்பநிலை, தட்பவெப்பம், மழை பெய்யுதா இல்லையா, ரூமு, இது பொறுத்து மாறுமா இல்லைங்களா? எத்தனை விஷயம் இருக்குது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ சாப்பிடுன்னு எழுதி கொடுக்குறத எப்படிங்க சாப்பிட்றீங்க? அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. அதெல்லாம் அளவெல்லாம் கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்குறேன், இதுக்கப்புறம் யாரும் எழுதி வச்சு சாப்பிட மாட்டீங்க. காலையில் 4 சப்பாத்தி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? உங்கள் வீட்டு சப்பாத்தி இவ்வளோ பெருசு இருக்குமா இல்லை இவ்வளோ பெருசு இருக்குமான்னு சாம்பிள் காமிச்சிங்களா? நீங்களே யோசிங்க. ஒரு வீட்டில் சப்பாத்தி குண்டாக இருக்குது, ஒன்று சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிருது. இன்னொரு வீட்டில் அப்பளம் மாதிரி இருக்குது, 7 சப்பாத்தி சாப்பிட்ணும், இருக்கா இல்லையா? அப்போது உங்கள் வீட்டு சப்பாத்தியோட திக்னஸ்ஸு, டென்சிட்டி, டயாமீட்டர் கொடுக்காம அவர் எப்படி 4 சப்பாத்தின்னு சொன்னார்? இட் இஸ் an டெக்னிக்கல் எரர். புரிஞ்சுக்குங்க. அப்படிலாம் சாப்பிட முடியாதுங்க. சரி, மதியம் 1 கப்பு தக்காளி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் வீட்டு கப்பு இவ்வளோ பெருசு இருந்தால் அவர் என்ன பண்ணுவார் பாவம்? யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டு கப்பு சைஸ் சொன்னாரா, இல்லை டயாமீட்டர் சொன்னாரா, டெப்த்து சொன்னாரா? அப்போ 1 கப்பு தக்காளி சாப்பாடுங்கிறது என்ன கப்பு? சரி, அதை விடுங்க. அதில் என்ன அரிசி? கைக்குத்தல் அரிசியா, கவுனி அரிசியா, புழுங்கரிசியா, பச்சரிசியா, எவ்வளோ விஷயம் இருக்குது. புரிஞ்சுக்குங்க. இப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி, நைட்டு 5 இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்களே, எல்லா வீட்லையும் இட்லி ஒரே சைஸ் இருக்கா? சில வீட்டில் ஒரு இட்லி 1/4 கிலோ இருக்குது, சில வீட்டில் 100 கிராம் தான் இருக்குது. இது வேறு மினி இட்லி, 14 இட்லி வேறு வந்துருச்சு. புரிஞ்சுக்குங்க. அளவெல்லாம் பார்த்து சாப்பிட முடியாதுங்க. சிம்பிள். நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். இனிமேல் சாப்பாடு எப்போ பசிக்குதோ சாப்பிட போங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கே தெரியும் போதும்னு அப்போ நிறுத்துங்க. இதுக்கு என்ன சிபிசிடியில் ஆளாக வைப்பாங்க? ஏங்க, இதுக்கெல்லாம் எனக்கு கணக்கு இருக்குது. பசி எடுத்தால் சாப்பிடுவோம், ஆசையிற சாப்பிடுவோம், எப்போ போதும் தோணுதோ நிறுத்துவோம், அவ்வளோதான். என்ன கணக்கு? கணக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால் இனிமேல் கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாங்க. ஏங்க, ஆடு மாடுன்னா கணக்காக போட்டிருக்கு, சாப்பிடுது, நல்லா தாங்க இருக்குது. அதுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறக்கு ஆளாக இருக்குது, இவ்வளோ சாப்பிட்ணும் அவ்வளோ சாப்பிட்ணுன்னு? இனிமேல் ரொம்ப எழுதி வச்செல்லாம் ரொம்ப பார்க்காதீங்கள, கிழிச்சு போட்டுட்டு சிம்பிளாக பசி எடுத்தால் சாப்பிடுங்க, ஆசையிற சாப்பிடுங்க, அவ்வளோதான். எப்போ உங்களுக்கு போதும் தோறும் நிறுத்துங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, அவ்வளோதான். இன்னும் சில பேர் கேட்குறாங்க, தம்பி நீ சொல்கிறத பார்த்தா அப்போது இது வரைக்கும் சாப்பிட்டு நிறையா சாப்பிட்டா வியாதி வந்துடுமோ? அதெல்லாம் ஒன்றும் வராது. நிறையா சாப்பிட்டா என்னாகும் தெரியுமா? அடுத்த பசி லேட் ஆகும்.
அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகி ரத்தமாக மாறுற வரைக்கும் புது பசி வராதுங்க. இவ்வளோதான். கொஞ்சமாக சாப்பிட்டா என்ன ஆகும்? அடுத்த பசி சீக்கிரம் வந்துடும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோமா இல்லையா, பசி எடுத்தால் தான் சாப்பிடணும்னு. அப்போது பசி எடுத்தால் தான் சாப்பிடணுங்கிற கான்செப்ட் யாருக்கு இருக்குதோ நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க. மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. அப்போ என்ன ஆகும்? அளவு கரெக்டாக இருக்கும். புரியலையா? புரிகிற மாதிரி சொல்கிறேன். யாருக்காவது எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. ஒரு 4 பேக்கெட்டு பிரியாணி வாங்கிக்கிங்க. உங்களுக்கு இல்லைங்க, உங்கள் வீட்டில் நாய் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு நாள் நாயை கூப்பிட்டு ஒரு பேக்கெட் பிரியாணி போடுங்க. மொத்தமாக சாப்பிட்டு வாலாட்டும். இன்னொரு முறை கொடுங்கன்னு கேட்கும். இன்னொரு பேக்கெட்டை உடச்சி போடுங்க, அதையும் சாப்பிடும். 3வது பேக்கெட்டை உடச்சி போடுங்க, பாதி பிரியாணி சாப்பிடும். அது போதும்னு நினச்சிட்டு வயிறு நிறைஞ்சிருமா அந்த நாய்க்கு, அது வாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். நடந்து போகிற நாயை பார்த்து, ஏய் டைகர் இங்கே வாப்பா, நான் உன்னை நம்பி ஒரு பெரிய மனுஷன் நம்பி 5 பேக்கெட் பிரியாணி பொட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ 2.5 சாப்பிட்டு நீ பாட்டுக்கு போறியே, மிச்சம் 2.5 யார் சாப்பிட்டதுன்னு கூட்டிகிட்டு வந்து அந்த நாயை வாய் வைக்க சொல்லுங்கள், அது சாப்பிடாது. இதுலேருந்து என்ன புரியுது? எவ்வளவு சாப்பிட்ணுங்கிறது ஒரு நாய்க்கு தெரியுது. நீங்களே யோசிச்சுக்கணும். எனவே சாப்பாட்டுக்கு அளவெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க உங்கள் வீட்டு பூனையை கூட்டிகிட்டு வந்து ஒரு பெரிய தட்டில் 5 லிட்டர் பால் ஊற்றுங்க. அப்பா ஓசில் கிடச்சிருச்சுன்னு எல்லாத்தையும் குடிச்சு வயிறுடி செத்தா போகும். டொயின் டொயின் 4 வாய் வைக்கும். பக்கத்துலேயே படுத்து கிடக்கும். சாப்பிடாதுங்க. டிவியில் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு 100 மான் மேய்ஞ்சிட்ருக்கோம். ஒரு சிங்கம் இல்லை புலி வந்து ஓடும். ஒரு புலி ஓடும் மானை பிடிக்கிறதுக்கு. எல்லா மானும் பயந்து ஓடும். புலி ஒரு மானை பிடிச்சோன்னே எல்லா மானும் மேய ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லா மானுக்கும் தெரியும் புலி ஒரு மானை பிடிச்சிருச்சு, இதை சாப்பிட்றக்கே 4 மணி நேரம் ஆகும், இது சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் பசி எடுத்தால் தான் அடுத்த மானை வேட்டையாட வரும், அதுக்கு 40 மணி நேரம் ஆகும்னு அது நம்பி பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்ருக்கும். யோசிச்சு பாருங்க. புலிக்கு புரியுது, மானுக்கு புரியுது, பூனைக்கு புரியுது, நாய்க்கெல்லாம் புரியுதுங்க. மனுஷனுக்கு மட்டும்தான் புரியாமல் எழுதி வச்சு சாப்பிட்ருக்கேங்க. இனிமேல் எல்லாம் எழுதலாம் வேண்டாங்க. பசி எடுத்தால் சாப்பிடுங்க, ஆசையரை சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க. இதுதான் சாப்பாட்டு முறை. அளவெல்லாம் கிடையாது, ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. இப்படி எப்போ பசி எடுக்குதோ சாப்பிட்டு ஆசையரை சாப்பிட்டு மறுபடியும் பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி வாழ்ந்து நாம் ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக.